السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدا مسلما مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله، نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان العليم: أعوذ بالله السميع العليم، بسم الله الرحمن الرحيم. وأحسنوا إن الله يحب المحسنين. صدق الله مولانا العليم. قال النبي صلى الله عليه وسلم: كل بني آدم خطاء، خير الخطاء التواب. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். உம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும், தாபீன்கள் மீதும், தபோ தாபீன்கள் மீதும், நல்லவர்கள் நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தில்காயிதா மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் வீற்றிருக்கிறோம். இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதம் 11வது மாதம் என்று சொல்லப்படக்கூடிய தில்காயிதா, ஹஜ்ஜுடைய காலங்கள் ஆரம்பிக்கக்கூடிய மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருட்கொடையின் காரணமாக, அவனுடைய நேசத்தின் காரணமாக, அவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கடைசி கடமைகளிலே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய இந்த காலங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அந்த ஹஜ்ஜிலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடியதாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து செய்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுகிறார்களோ, அவர்களுடைய ஹஜ்ஜிகளை அல்லாஹ் ஹஜ்ஜை மப்ரூராகவும் மக்பூலாகவும் ஆக்கி அருள வேண்டும். யாரெல்லாம் இதுவரை ஹஜ்ஜு செய்யவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நல்கி அருள் புரிவானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே வாழக்கூடிய காலங்களிலே நாம் நேசிப்பது நிறைய பேர்களை நாம் நேசிக்கிறோம். நிறைய பேர்களை நாம் நேசிக்கிறோம். ஆசிரியர்கள் மாணவர்களை நேசிக்கிறார்கள், நல்ல படிக்கின்ற மாணவர்களை நேசிக்கிறார்கள். இன்றைய தினம் 10வது வகுப்பினுடைய தேர்வு ரிசல்ட் எல்லோருக்கும் வந்துவிட்டது. முடிந்தவரை நிறைய பேர்கள் நல்ல மதிப்பெண்களை எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் நமக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே சிலர்கள் நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறான். கணவன் மனைவியை நேசிக்கிறான், ஆசிரியர் மாணவர்களை நேசிக்கிறார்கள்,
மாணவர்கள் ஆசிரியரை நேசிக்கிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்கிறார்கள். இப்படியே கடை நாம் இந்த பட்டியலை நீண்டு கொண்டே போகிறது. ஆனால் யார் யாரை நேசித்தாலும் அவரவர்கள் சுயநலமாகத்தான் வாழுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் சிலர்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள் யார்? அல்லாஹ் குர்ஆனிலே நிறைய வசனங்களிலே சொல்லிக் கொண்டே வருவான். மனிதர்களிலே நான் சிலர்களை நேசிக்கிறேன். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் என்ன என்ன மனிதர்களை, எந்த குணங்கள் உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று பார்க்கின்ற நேரத்திலே அந்த குணங்களை எல்லாம் நம்மிடத்திலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த குணங்களை நாம் கியாமத் வரை, நம்முடைய வாழ்க்கை முடியும் வரை அந்த குணங்களை கொண்டவர்களாக வாழ்ந்து அல்லாஹுவின் நேசத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது நிறைய விஷயங்களை அல்லாஹ் சொல்லுவான். அவன் நேசிக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் மனிதர்களிலே உபகாரிகளை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உபகாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். உபகாரிகளை நான் பிரியப்படுகிறேன், நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். யாருக்கெல்லாம் உபகாரம் செய்ய வேண்டும் என்று பார்க்கின்ற நேரத்திலே அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்படுகிறது, நாயகமே, யாரை நான் ஆரம்பத்திலே நேசிக்க வேண்டும், உபகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற நேரத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் தாயை நீ உபகாரம், உன் தாய்க்கு நீ உபகாரம் செய்ய என்று சொன்னார்கள். 3 முறை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் தாய்க்கு நீ உபகாரம் செய். 4வது முறை சொன்னார்கள், உன் தகப்பனுக்கு உபகாரம் செய். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அல்லாஹுவை வணங்கியதற்கு பின்னால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். என்று சொல்லுவான் அல்லாஹ். அல்லாஹுவை நீ வணங்கியதற்கு பின்னால் அடுத்து யாருக்கு நீ உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒபில் வாலிதைனி எஹ்சானா, பெற்றெடுத்த பெற்றோர்கள், தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, தாய்க்கும் தகப்பனுக்கும் உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகள் இன்று குறைந்து போய்விட்டது. பெற்றோர்களை மதிக்கின்ற குழந்தைகள் குறைந்து போய்விட்டது. பெற்றோர்களினுடைய கண்ணியங்கள் தெரியாமல் இன்றைய காலகட்டங்களிலே பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் ஏற்பதற்கு தயாராக மனம் இல்லை. தந்தை சொல்லிவிட்டால் அல்லது தாய் சொல்லிவிட்டால் எனக்கெல்லாம் தெரியும், நீங்கள் என்ன எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு இன்று பிள்ளைகள் எல்லாம் மிகவும் வளர்ச்சியிலே முந்திவிட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்வான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களை நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். உபகாரம் என்று சொன்னால் உதவி என்பது அர்த்தம் அல்ல. உபகாரம் என்பதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவர்களின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள், அவர்களுடைய வார்த்தைகளை மதியுங்கள். பெற்றவர்களின் வார்த்தைகளிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் பொருத்தங்கள் இருக்கிறது. உங்கள் பெற்றவர்கள் மனம் நோகினால் அல்லாஹுவின் வருத்தங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீசுகளிலே சொல்லி தருவார்கள். பெற்றவர்களினுடைய மனங்கள் நொந்து விட்டால் கடைசி நேரத்தில் கூட கலிமா வருவதற்கு தடையாக நின்று போகும் என்பதையும் பெருமானார் பிள்ளைகளுக்கு மிகவும் அச்சுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, கணவனை மனைவி உபகாரியாக இருக்க வேண்டும், மனைவிக்கு கணவன் உபகாரியாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உபகாரிகளாக இருக்க வேண்டும். அதே போன்று பெற்றோர்களும் பிள்ளைகளை உபகாரிகளாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்.
உலகத்திலே வாழும் காலங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகள் வாழ்ந்த காலங்களிலே பெருமானார் எல்லோருக்கும் உபகாரம் செய்தவர்களாகவே வாழ்ந்தார்கள். யாராவது ஒரு உதவி செய்து விட்டால் பிரதி உபகாரம் செய்து விடுவார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரால் பொருளாதாரத்தில் உபகாரம் ஒரு மனிதன் செய்தால், அல்லது உடலால் ஒரு மனிதன் உபகாரம் செய்தால், அல்லது சொல்லால் ஒரு மனிதன் உபகாரம் செய்தால், அல்லது எழுத்தால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உபகாரம் செய்தால், அதுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் உபகாரம் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு முறை, எல்லோருக்கும் நான் உபகாரம் செய்து விட்டேன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தவிர. ஏனென்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மிகப்பெரிய உபகாரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தார்கள். அவர்களுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விட்டால் தாங்க முடியாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருக்கின்ற நேரத்தில் பெருமானாரை விஷஜந்துக்கள் எல்லாம் தீண்டிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அங்கே இருக்கக்கூடிய துளைகளை எல்லாம் அவர்கள் எல்லா துளைகளையும் அடைத்தவர்கள். ஒரு துளையை அடைப்பதற்கு பொருள் கிடைக்கவில்லை, அவர்களின் பெருவிரலை வைத்து அடைத்துக் கொண்டார்கள். தன் உயிரை பணயமாக வைத்து தன் நண்பருக்கு உபகாரம் செய்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர் அபூபக்கர். இந்த உபகாரத்திற்கு நான் பிரதி உபகாரம் என்ன செய்ய முடியும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே சொன்னார்கள். நான் அபூபக்கருக்கு நிறைய உபகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது, மறுமையில் செய்வேன் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுக்கு மத்தியிலே நிறைய பேர்கள் பெருமானாரிடத்திலே வந்து சிரமங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே, உனக்கு என்ன நான் செய்ய வேண்டும், நீ கேள் என்று சொல்வார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரிய பையன் ஒரு மனிதன் சஹாபியாக இருந்தார்கள். அவர் பெருமானாரிடத்திலே வந்தார்கள். நாயகமே, பெருமானாரை பார்த்து பிரியப்பட்டார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ கேள், உனக்கு நான் என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று சொன்னார்கள். முராஃபத்துக்கு ஃபில் ஜன்னா என்று சொன்னார்கள். அந்த சிறுவன் சொன்னான், நாயகமே, மறுமையிலே உங்களோடு சொர்க்கத்தில் நான் இருக்க பிரியப்படுகிறேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகம் நீ சஜிதா செய்து கொள், நீ என்னோடு சொர்க்கத்தில் இருப்பேன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உபகாரியாக வாழ்ந்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் உபகாரம் செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். யார் உபகாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்லுகிறான். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் நேசிக்க கூடியவர்களில் இரண்டாவது மனிதன் இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். அல்லாஹுவிடத்திலே பாவங்களை விட்டும் மீளக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யாரெல்லாம் உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்கள் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். குல்லு பனி ஆதம் கத்தாவுன். எல்லா மனிதர்களும் ஆதமினுடைய பிச்சரங்கள் அனைவர்களுமே பாவம் செய்யக்கூடியவர்கள். பாவத்திலிருந்து மீளக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். பாவத்தில் இருந்து யார் மீண்டு தௌபா செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவார். மூன்றாவது ஒரு நபரை அல்லாஹ் பிரியப்படுகிறான். யுஹிப்புல் முத்தஹிரீன் என்று சொல்லுகிறான். பரிசுத்தமானவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். அல்லாஹ் பரிசுத்தத்திற்கு மிக நேசம் கொண்டவன் என்பதாக குர்ஆனிலே சொல்லுகிறான். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, நீங்கள் ஒளி செய்யுங்கள், முகம் கழுகுங்கள், கையை கழுகுங்கள், வாயை கொப்பளியுங்கள், நாசியை சுத்தம் செய்யுங்கள், நீங்கள் சிறுநீர் கழித்தால் சுத்தம் செய்யுங்கள், மலம் கழித்தால் சுத்தம் செய்யுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய
துப்புரவு விஷயங்கள் அனைத்தையுமே பெருமானார் பேசி இருக்கிறார்கள். ஹதீஸிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் வாய் கொப்பளிப்பதினால், ஒழு செய்கின்ற நேரத்திலே வாய் கொப்பளிப்பதினால் வாயிலே செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நாசியை சுத்தம் செய்தால், மூக்கை சுத்தம் செய்வதனால் அவருடைய மூக்கினால் ஏற்படுகின்ற பாவங்கள் எல்லாம் கழுகப்படுகிறது என்று சொன்னார்கள். முகத்தை கழுகினால் முகத்தில் ஏற்படுகின்ற பாவங்கள், முகத்தினால் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் கழுகப்படுகிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் அல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீரின் என்று சொல்லுகிறார். பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் மிக பிரியப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பரிசுத்தம் அல்லாஹ்விற்கு மிக பிடிக்கும். அத்துஹுரு நிஸ்ஃபுல் ஈமான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுத்தம் என்பது ஈமானின் பகுதி என்று சொன்னார்கள். ஈமானிலே பாதியான ஒரு தன்மையை கொண்டது, ஈமானுக்கு மிக நெருக்கமானது சுத்தம்தான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை யார் தங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறார்களோ அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபைன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹுவை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள், அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடியவர்கள் இன்று அதிகமாக இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹுவின் பயம் குறைந்து விட்டது. அதனால்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய கோபம் இன்று நம் மீது அதிகமாக வந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய பொருத்தம், அல்லாஹுடைய நேசம் இருந்தால்தான் ஹஜ் செய்வதற்கு கூட பாக்கியம் கிடைக்கும். அல்லாஹ் நம்மை பலமுறை நம்மை பார்த்தால்தான், அவனுடைய பார்வை நம் மீது பட்டால்தான், அவனுடைய நேசம் நம் மீது விழுந்தால்தான் ஹஜ் செய்வதற்குண்டான பாக்கியங்கள் கிடைக்கும். அந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பாக்கியம் அளிப்பானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுவை பயந்து நடக்க வேண்டும். மன் ஹாஃபல்லாஹு ஹாஃபலஹு குல்லி ஷைஇன். உலகத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், யார் அல்லாஹுவை பயந்து நடக்கிறார்களோ உலகத்தில் இருக்கின்ற எல்லா வஸ்துக்களும் அவரை பயப்படும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அல்லாஹுவை பயப்படாததின் காரணத்தினால் உலக வஸ்துக்களை பார்த்து பயப்படுகின்ற சூழ்நிலைகள் நேர்முரணாக மாறி போய்விட்டதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள்மறையிலே சொல்லுவான், அல்லாஹுவை பயந்தவர்களுக்கு 2 சொர்க்கங்கள் இருக்கிறது என்பதை அல்லாஹு குர்ஆனிலே சொல்லுகிறான். ஏனென்று சொன்னால், அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவின் நேசம் கிடைக்கிறது. அவன் அல்லாஹுவை பயத்தினால் 2 சொர்க்கங்கள் அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவின் நேசிக்கக்கூடியவர்களிலே அடுத்த பட்டியலை பெருமானார் சொல்லும் பொழுது, வல்லதீனை வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன் என்று சொல்லுகிறான். பொறுமையாளர்களை அல்லாஹ் மன்னிக்குகிறான், பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னார்கள். பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னால், உலகத்திலே சிரமங்கள், கஷ்டங்கள், அல்லாஹ் நிறைய கஷ்டங்களை கொடுக்குகிறான். வெயிலின் கொடுமை தாங்க முடியவில்லை, தண்ணீர் கஷ்டங்கள் சில இடங்களிலே பார்த்தால் மிகவும் கொடூரமாக இருக்கிறது. தண்ணீருக்காக வேண்டி தட்டுப்பாடுகள் வந்துவிட்டது. நிலத்தடி நீர்கள் எல்லாம் வற்றி போகக்கூடிய சூழ்நிலைகள், கடலினுடைய நீர்கள் எல்லாம் சுருங்கக்கூடிய நேரங்கள் வந்துவிட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய வேதனைகளும் சோதனைகளும் வருகின்ற நேரங்களில் ஒரு அடியான் பொறுமையோடு இருப்பானேயானால் யுஹிப்பு ஸாபிரீன் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான் என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்த ஒரு குணத்தை சொல்லுவான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன் என்று சொல்லுகிறான். பொறுப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான். பொறுப்புதாரிகளை அல்லாஹ்
பிரியப்படுகிறான் என்று சொல்லுகிறான். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. பெருமானார் சொன்னார்கள், உலகத்திலே வாழக்கூடிய அனைவர்களும் பொறுப்புதாரிகள். தந்தை பிள்ளைக்கு பொறுப்புதாரி, அதே போன்று பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்புதாரி, பொண்ணு கணவன் மனைவிக்கு பொறுப்புதாரி, நாட்டின் தலைவர்கள் பிரஜைகளுக்கு பொறுப்புதாரி, வீட்டின் தலைவர்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு பொறுப்புதாரி, மஹல்லாவின் தலைவர்கள் மஹல்லாவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பொறுப்புதாரி என்றெல்லாம் இந்த பட்டியலை நாம் நீண்டு கொண்டே போகலாம். பொறுப்புதாரி, பொறுப்பேற்கக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று சொன்னார்கள். நிறைய பேர்கள் நம் பிள்ளைகளை திருமணம் முடிப்பதற்கு நாம் தான் பொறுப்புதாரிகள். வக்கீல் என்று சொல்லுவார்கள். பெற்றவர்கள் வக்கீலாக இருக்க வேண்டும். பிள்ளையை பெற்றவர்களும், ஆணை பெற்றவர்களும் சரி, பெண்ணை பெற்றவர்களும் சரி, அவர்கள்தான் யாரை பார்த்து, எந்த பெண்ணை பார்த்து இந்த பெண்ணை மணந்து கொள் என்று அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே அதை பார்த்துத்தான் அவர்கள் மணக்க வேண்டும். தாங்களாக தங்களுடைய திருமணத்திலே தங்கள் துணைவிகளையும் துணைவியர்களையும் தேர்ந்தெடுப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. ஆனால் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மாதாபலக்கும் மினன் நிசா மஸ்னா வ சுலாஸ வ ருபா. மனதிற்கு பிடித்தமான பெண்களையும் மனதிற்கு பிடித்தமான ஆண் பிள்ளைகளையும் நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த 4 விஷயங்களிலே மார்க்கத்தில் உள்ள பிள்ளைகளை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? அது போன்ற பிள்ளைகளை தேர்வு செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி முத்தவள்ளிகள், அதாவது முத்தவக்கில் என்று சொல்லப்படக்கூடிய பொறுப்புதாரிகளை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அடுத்த ஒரு குணத்தை அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹு யுஹிப்புல் முக்ஸிதீன். நீதமாக நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். கடையிலே, வியாபாரத்திலே நீதமாக நடக்கக்கூடியவர்கள், விவசாயத்திலே நீதமாக நடக்கக்கூடியவர்கள், அவரவர்களுடைய தொழில்துறைகளிலே நீதமாக இருக்கக்கூடியவர்கள், குடும்பத்திலே நீதமாக இருக்கக்கூடியவர்கள், வீட்டிலேயும் நாட்டிலேயும் நீதமாக இருக்கக்கூடியவர்கள், யாரெல்லாம் நீதமாக இந்த உலகத்தில் வாழ்வார்களோ, நீதம் தவறாமல் வாழக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான், நேசிக்கிறான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள். வஆமினு வஅமிலு ஸாலிஹாத்தி சும்மத்தகு வஆமினு சும்மத்தகு வஅஹ்சினு வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். நல்ல அமல்கள் செய்து கொண்டு விளக்கப்பட்டவளை விட்டும் தூரமாகி ஏவப்பட்டவைகளை செய்து இந்த உலகத்திலே ஈமான் கொண்டவர்களாக, ஈமானிலேயே உறுதியானவர்களாக, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்குவான். நல்லமல்கள் செய்து தீயவைகளை விட்டு நல்லவைகளை எடுத்துக்கொண்டு, ஏவப்பட்டவைகளை செய்து விளக்கப்பட்டவைகளை விட்டு அல்லாஹ்விற்கு பயந்து ஈமானோடு யார் வாழ்கிறார்களோ அல்லாஹ்வின் நேசம் பெற்றவர்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று பெருமானார் அடுத்த ஒரு ஆயத்தை சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ ஸபீலில்லாஹி ஸஃபா. அல்லாஹ்வின் பாதையிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள், அல்லாஹ்வினுடைய பாதையிலே போரிட்டவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும். உலகத்தில் யாருடைய நேசம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறைவனின் நேசம் கிடைத்தால்தான் இருலகத்திலும் வெற்றி பெற முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்து சொல்வான், அறிவாற்றல் உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், நிதானமாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், நயவஞ்சகர்களை அல்லாஹ் வெறுக்கிறான், இணை வைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் கடைசியாக சொன்னார்கள், அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள், அல்லாஹுவை முழுமையாக பயந்தவர்கள், போதும் என்ற மனதிலே வாழ்ந்தவர்கள்,
இவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவாகவே வாழும் காலங்களிலே அல்லாஹுவின் நேசம் மட்டும் நமக்கு கிடைத்தால் போதும், எல்லாம் கிடைத்துவிடும். இறைவனின் நேசம் கிடைத்தால் ஹஜ் செய்ய நமக்கு கிடைத்துவிடும் வாய்ப்புகள். அல்லாஹுவின் நேசம் கிடைத்தால் உம்ரா செய்ய முடியும். அல்லாஹுடைய நேசங்கள் கிடைத்தால் உலகத்திலே பணக்காரனாக வாழ முடியும். போதும் என்ற மனதை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவின் நேசம் கிடைக்க வேண்டும். சுவனத்திற்கு நுழைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவின் நேசம் கிடைக்க வேண்டும். அவன் நேசம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மேலே சொல்லப்பட்ட 12 விஷயங்கள் நம்மிடத்தில் இருந்தால் இறைவனின் தேசம் நமக்கு கிடைத்துவிடும். அவனுடைய நேசம் கிடைத்து விட்டால் இந்த உலகத்திலும் வெற்றி கிடைத்துவிடும், மறு உலகத்திலும் வெற்றி கிடைத்துவிடும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹுவின் நேசத்தை பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக அல்லாஹு என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹு நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, உம்ரா செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, தவாஃபு செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, பெருமானாரை நேரிலே சென்று கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கனவிலேயும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தையும், வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடிந்து உலகத்திலே நல்ல பாக்கியசாலிகளாக இறக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தையும், மறுமையிலே நபிமார்களோடு நாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உடைய குடும்பத்தாருக்கும் உலக முஸ்லிம்கள் ஆண் பெண் இரு சாராருக்கும் அல்லாஹு நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்து தொழுது கொள்ளுங்கள்.